அவர் கிட்ட நீ வந்துட்டீன்னா உன் வீடு கட்டப்படும், உன் குடும்பம் கட்டப்படும், உன்னுடைய பிசினஸ் கட்டப்படும், உன்னுடைய டேலண்ட் உன் படிப்பு விஷயத்துல கட்டப்படும். நான் தீர்மானம் எடுத்தேன், விழுந்துட்டேன். ஆனா கர்த்தர் என்றாரு, உடைஞ்சிட்டியா விடு, நான் உன் மேல அன்பு வச்சிருக்கிறதுனால நான் உன்னை இழுத்து நான் உன்னை கட்டி பிடிச்சிட்டு தான் ஆண்டவர் இதை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறார். நான் உன்னை மறுபடியும் கட்ட போறேன். இல்ல, அவர் உங்க மேல ரொம்ப அன்பா இருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறதுனால நீ என்னவோ ரொம்ப பெர்ஃபெக்டா, நீ என்னவோ உங்களுடைய வாழ்க்கையில நான் இது பண்ணதுனால தான் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில அதை செய்யறாரு, அதே இல்லை. அவர் உன் மேல அன்பா இருக்கிறாரு, அதனால அவர் எல்லாத்தையும் செய்யறார். சொல்றாரு, பூர்வ காலம் முதல் 3ஆம் வசனத்துல சொல்றார். எரேமியா 31:3ஆம் வசனத்துல சொல்றாரு, பூர்வ காலம் முதல் கர்த்தர் எங்களுக்கு தரிசனம் ஆனார் என்பாய். பூர்வ காலத்துல எனக்கு தரிசனம் வந்துச்சு நீ சொல்வ, ஆம், அநாதி ஸ்நேகத்தால், எவர்லாஸ்டிங் லவ்வோட, நித்திய ஒரு அன்போட, அநாதி ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர், நீ சோர்ந்து போய் நீ விட்ட எல்லாத்தையும் இன்னைக்கு இழுத்து கொள்ளுகிறாருன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? அவர் உன் மேல ரொம்ப அன்பா இருக்கிறாரு. ஏதோ ஒரு விஷயத்தினால நீ சோர்ந்து போய், நான் கஷ்டப்பட்டு எழுப்புன உடைஞ்சிச்சு, நான் ஆசைப்பட்டு உன்னை செஞ்சேன் போயிடுச்சு, எதுவுமே எனக்கு எல்லாமே லாஸ் கொடுத்துச்சுன்னு சொல்லி நீ எங்கேயோ சோர்ந்துட்டு உட்கார்ந்து இருக்கிற சமயத்துல கர்த்தர் சொல்றாரு, பூர்வ காலத்துல உன்னை எப்படி நேசனம், அப்ப எப்படி உன்னை லவ் பண்ணணும், இப்ப லவ் பண்றேன், அந்த அன்பின் நிமித்தமா என்னுடைய காரோணியத்தால் உன்னை இழுத்து கொள்கிறேன். இழுத்து கொள்கிறதுனா எப்படி? ஏமாவா அப்படின்றதுல இழுத்து இருக்கிறார்னா ஒரு என்ன அர்த்தம் அப்படின்னா, இழுத்து உன்னை கட்டி பிடிக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வார்த்தையை கேட்கறவங்களுக்கு நான் இழுத்துக்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா, இழுத்த எங்க வருவ? அவர் கிட்ட வருவ. அவர் கிட்ட நீ வந்துட்டீன்னா உன் வீடு கட்டப்படும், உன் குடும்பம் கட்டப்படும், உன்னுடைய பிசினஸ் கட்டப்படும், உன்னுடைய டேலண்ட் உன் படிப்பு விஷயத்துல கட்டப்படும். நான் தீர்மானம் எடுத்தேன், விழுந்துட்டேன். ஆனா கர்த்தர் என்றாரு, உடைஞ்சிட்டியா விடு, நான் உன் மேல அன்பு வச்சிருக்கிறதுனால நான் உன்னை இழுத்து நான் உன்னை கட்டி பிடிச்சிட்டு தான் ஆண்டவர் இதை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறார். நான் உன்னை மறுபடியும் கட்ட போறேன். அவர் கிட்ட வருவேன். அவர் கிட்ட நீ வந்துட்டீன்னா உன் வீடு கட்டப்படும், உன் குடும்பம் கட்டப்படும், உன்னுடைய பிசினஸ் கட்டப்படும், உன்னுடைய டேலண்ட் உன் படிப்பு விஷயத்துல கட்டப்படும். நான் தீர்மானம் எடுத்தேன், விழுந்துட்டேன். ஆனா கர்த்தர் என்றாரு, உடைஞ்சிட்டியா விடு, நான் உன் மேல அன்பு வச்சிருக்கிறதுனால நான் உன்னை இழுத்து நான் உன்னை கட்டி பிடிச்சிட்டு தான் ஆண்டவர் இதை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறார். நான் உன்னை மறுபடியும் கட்ட போறேன்.